சர்ச்சைகளும் அது குறித்து இருக்கு. இந்த சர்ச்சையே அந்த படத்தை இன்னும் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுன்னா கூட ஒரு சர்ச்சை ஒரு படத்துக்கு என்னெல்லாம் உதவுதுங்கிறத அடுத்தடுத்து இது அவருக்கு அப்படி ஆடும் பொழுதே இயற்கை ஒரு தண்டனை போகும். இல்லைப்பா நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாகல, இந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்கிற, நீ இன்னும் கொஞ்சம் அடங்கி அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது இயற்கை கொடுக்குற ஒரு எச்சரிக்கை மணி. இல்லை ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு, பட் அவர் ஹெல்த் வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நடுவில் அவர் உடம்பு சரியில்லாமல் போன பிறகு லோகேஷ் வந்து இன்னும் கவனமாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொடர்ந்து விடுதலை பார்ட்டும் வராதான்னு நமக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. இந்த ஏக்கத்தை எந்தெந்த படங்கள்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் வரட்டுமே. மற்றபடி இந்த மாதிரி தண்ட கர்மங்கள்லாம் வரும்போது தான் நமக்கு கோவம் வருது. சரி, ஓகே சார், ஓகே சார். அமரன் பற்றி நான் கூட பேசுகிறேன். அமரன் வரப்போகுது அப்படின்னப்போ நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது, லைட்டாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய இடத்துக்கு அந்த படம் போயிடுச்சு. எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அமரனோட ரன்னிங் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் எவ்வளோ சார் வந்திருக்கு ஒரு அமௌண்ட் அந்த படம்? இல்லை, எனக்கு கலெக்ஷனாக தெரியல, பட் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ஷேர் வருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஷேரே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆஃப்டர் இந்த படம் சூர்யா படம் கங்குவாவுக்கு பிறகும் அந்த படம் இன்னும் ஓடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. பொங்கல் வரைக்கும் ஓடும் இப்போ. ஏன்னா நடுவில் பெரிய படங்களே இல்லைங்கிற அளவுக்கு சூழல். இப்போ டிசம்பர் 20 வேணால் விடுதலை வரும். கரெக்டு. டிசம்பர் 20 வரைக்கும் வேறு படங்கள் எதுவுமே இல்லை, பெரிய படங்கள். அப்போ அமரன் படம் டிசம்பர் 20 வரைக்கும் ஓடுறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை இது பண்ணும். என்னென்னா அந்த படத்தில் இருக்கிற உண்மை அதுதான். அந்த உண்மையை மிக சரியாக அவங்க சொன்னது தான். அதில் வந்து கமர்ஷியலை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை பறக்க விட்டு அவர் ஒரு 2000 பேர் அடித்து கொள்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னு வைங்க, படம் மண்ணாக போயிருக்கும். என்ன யதார்த்தமோ அந்த யதார்த்தத்தை கொஞ்சம் கூட எக்ஸாகரேட் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக நான் சாய் பல்லவியை தான் பார்க்குறேன். கட்டாயமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய கூட்டம் அடிமையாக இருக்குது. அது இந்த படத்தில் அவங்க ஷட்டிலாக பண்ணியிருக்கிற விஷயமெல்லாம் இருக்குல்ல, நிஜமாக அல்டிமேட். அந்த காட்சியில் ஒரு மனைவி அதை எப்படி எதிர்கொள்வாங்கங்கிறத அவ்வளவு யதார்த்தமாக அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அல்டிமேட்டான படமாக இன்றைக்கி அது மாதிரி இருக்குது. சர்ச்சைகளும் அது குறித்து இருக்குது. இந்த சர்ச்சையே அந்த படத்தை இன்னும் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுன்னா கூட ஒரு சர்ச்சை ஒரு படத்துக்கு என்னெல்லாம் உதவுதுங்கிறத அது மூலம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உடனே எஸ்கே சொல்லிட்டாரு, எனக்கு இன்னும் அதிக பட்ஜெட்டில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், திரும்பவும் எனக்கு இந்த பட்ஜெட் பத்தாது அப்படின்றாரு. அதனால் இது அவருக்கு திரும்பி பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கதைக்கு ஏற்ற தானே பட்ஜெட் வேணும், நான் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறதே ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் தானே. கட்டாயமாக அதுதான் ஆபத்துங்கிறேன். நான் வந்து செருப்புக்கு கால்னு சொன்னேன்ல, அது அந்த கேட்டகரியில் முடிஞ்சிடும். ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுங்க. சம்பளத்தை ஏற்றுவது தப்பு இல்லை. ஒரு படம் ஓடிச்சுன்னா சம்பளத்தை ஏற்றுவதும், ஒரு படம் ஓடலைன்னா சம்பளத்தை குறைப்பதும் சினிமாவில் சகஜமான விஷயம். இப்போ இந்த படம் அமரன் ஓடிச்சா அடுத்த படத்துக்கு சம்பளத்தை நிச்சயமாக சிவகார்த்திகேயன் ஏற்றுவார். அதில் தவறே இல்லை, ஏற்றுக்கிட்டோம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு வில்லேஜில் நடக்கிற கதையை ஒரு 200 கோடியில் எடுங்கன்னா சிக்கலாயிரும். அந்த கதைக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குல்ல, அதை தாண்டக்கூடாது. நீங்கள் கிராண்டியர் காமிக்கிறேன்னு கொண்டு போய் அள்ளி கொட்டினீங்கன்னா படம் வீணாகும். அவ்வளோது. ஏன்னா அவர் அன்றைக்கி பேசும்போது நான் நினச்சேன், இப்போ தான் நல்லபடியாக ஒரு படம் ஓடி இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு, திரும்பவும் வாய் விடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இது கான்ஃபிடென்ட்டில் பேசுறதுன்னு நினைக்கிறீங்களா? கொட்டுக்காளி மாதிரி. கொட்டுக்காளிங்கிறது முழுக்க அவங்க பிளான் பண்ணி அடித்த வேலை. ஏன்னா அது படத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு போய் ஒரு பெரிய தியேட்டரிக்கல் வெற்றியாக மாற்றணும்னு நினச்சாங்க. பட் அதில் கண்டென்ட் ஒன்றும் கிடையாது. இவங்க ஓவர் பேச்சில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பட் அது எல்லா இடத்துலையும் பொருந்தாதுன்னு வச்சிங்களேன். பட் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு ஒரு லேசாக தோணும், பெரிய பட்ஜெட்டில் படத்தில் நடிக்கணும். ஒரு விஜய்க்கு எவ்வளோ பட்ஜெட் இங்கே ஒதுக்குறாங்களோ அந்த பட்ஜெட்டு நமக்கும் ஒதுக்கணுங்கிற ஆசையெல்லாம் வரும். என்ன இருந்தாலும் கதை என்ன கேட்குதோ அதை தான் நீங்கள் செய்யணும். ஒருத்தன் போய் தெருமுனை கடையில் ஒரு டீ குடிக்கிறான்னா அவன் தெருமுனை கடையில் உட்காந்து தான் டீ குடிக்கணும். அவன் அடையாறு கேட்லேயோ ரெசிடென்சிலையோ உட்காந்து குடிக்கிற மாதிரி நீங்கள் வில்லேஜ் கதையில் எடுக்க முடியுமா? டோட்டலாக அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிறது. இந்த கூட்டத்தில் சிக்கின எலி மாதிரி பிளடி பகர் வந்து சிக்கி எல்லாரும் காலில் போட்டு மிதிச்சு ஒரு மாதிரி கத்திட்டே போயிடுச்சு. அதோட நிலைமை என்ன சார் ஆச்சு கடைசியில்? அதில் ஏதோ லாஸ் ஏற்பட்டு அதை வந்து நெல்சன் திரும்பி தர்றதா சொல்லியிருக்கார் போல இருக்கு. அப்படி அது ஒரு தகவல் இருக்குது.
ஏன்னா கவின் சார் வந்து அவர் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு நம்ம காதுக்கும். ம். அதுக்குள்ள ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாருன்னாங்க, ஸ்டார் அடுத்தடுத்து இது அவருக்கு இல்லைங்க, பாடமா இருக்குமா? அப்படி ஆடும் பொழுதே இயற்கை ஒரு தண்டனையை கொடுக்கும். இல்லைப்பா நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாகல, இந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்குறேன், நீ இன்னும் கொஞ்சம் அடங்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது இயற்கை கொடுக்குற ஒரு எச்சரிக்கை மணி. கவினுக்கும் அதுதான் கொடுத்துருக்கு. இயற்கை கொடுக்குற பாடமாவே எடுத்துக்கலாம்ல. ஆமாம் ஆமாம். இதுக்கப்புறமா ஒரு நல்ல படமா அதை பண்ணுவாரா கவின்? தெரியலங்க, ஒருத்தருடைய தலையெழுத்தை பொறுத்தது தானே அது. நீங்கள் சிவகார்த்திகேயனுக்கு நல்ல நல்ல படமாக வந்துச்சு, அந்த இடத்துல வந்து நின்றுட்டாரு. இன்னமும் அவரோடு வளர்ந்தவங்க பல பேர் இன்னும் போராடிட்டு தானே இருக்காங்க, உழுந்து புரண்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால் அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் சினிமாவை பொறுத்தளவுக்கு இருக்குது. கவினுக்கு அது கொஞ்சம் நஞ்சம் இருந்ததுனால தான் நெல்சன் வரைக்கும் போனார் அவர். அதை தக்க வச்சுக்க முடியலல்ல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சிவகார்த்திகேயன் அடுத்து புறநானூறு எதிர்பார்க்கலாமா, முருகதாஸ் படம் எதிர்பார்க்கலாமா சார்? முருகதாஸ் படத்தை எதிர்பார்க்கலாம். ஓகே சார். ஏன்னா முருகதாஸ் எப்படி பண்ணாலும் இவ்வளவு மோசமெல்லாம் ஒரு படம் பண்ண மாட்டார். ஸோ அதனால் நிச்சயமாக சிவகார்த்திகேயன் வந்து முருகதாஸை எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? ஏன்னா அவர் அங்கே சல்மான் கான் போயிட்டு அவரை பிளாக் பண்ணிட்டாரு, இங்கே வர முடியல அப்படின்ற நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அதான் இந்த படத்துக்கு இன்னொரு 60 நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க சிவகார்த்திகேயன் படத்துக்கு. அது அங்கே கொஞ்சம் அவரை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு வந்து இந்த படத்தை அதை முடிச்சுட்டு வராரா பாதியில் விட்டு வராரான்னு தெரியல. இந்த படத்தை ஒரு 60 நாளில் அவர் முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டார் அவர். ஏதோ சிவகார்த்திகேயன் டேட்டு கிடச்சிருக்கு, அவசர அவசரமாக முடித்து நம்ம அங்கே ஓடிடணும் அப்படி இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அது வந்து அதுக்கான மரியாதை அது, இதுக்கான மரியாதை இது. ஸோ அது வந்து ரெண்டுத்தையும் கிளப் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதனால் கரெக்டாக பண்ணிடுவார். ஏன்னா ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் வேணும்ல சார். ரொம்ப நாள் ஆகுது ஹிட்டு கொடுத்தவர். ஆமாம் ஆமாம். இப்போ இவர் ஹிட்டு கொடுத்த ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம அதை விட கொஞ்சம் நல்லா ஹிட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை ரொம்ப நம்புகிறாரு சிவகார்த்திகேயன் வந்து, ரொம்ப நம்புகிறாரு. இன்னொன்று இப்போ முருகதாஸ் படமும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து பழைய மாதிரி படங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவர் ஒரு மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இந்த லவ் அப்படி ஓடுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அப்படி அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஒரு 70% மாறி இருக்காருல்ல, அந்த படத்தில் 100% மாற்றிட்டார் அவர். நிற்கிறது, நடக்கிறது, பார்க்கறது, டோட்டலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே அவரை மாற்றிட்டார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுடைய ட்ராவலுங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சரி, ஓகே சார். இப்போ கூலி படம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, அது ரொம்ப அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் மட்டும் ஹைப்பாக போயிட்டு இருக்கு, சைலண்டாக நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ தியேட்டர்கள் கூட சில பேர் வந்து இப்போ அவங்ககிட்ட கேட்குறதா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஓன் ரிலீஸ் பண்ணுறது மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருக்கு. நிஜமாவே கூலிக்கு ஹைப்பு குப்பே ஸ்டார்ட் ஆகிடுச்சா சார்? இல்லை, அது சன் பிக்சர்ஸ் படம் இல்லை, அதனால் அவங்க பிஸ்னஸுக்கெல்லாம் அவசரப்பட மாட்டாங்க. படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. இன்னொன்று, படம் வந்த பிறகு முழுசாக முடிஞ்ச பிறகு கலாநிதி மாறன் பார்ப்பார். அதுக்கப்புறம் அதில் அவருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்ய சொல்லுவார். ஸோ அதனால் ஒரு ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்த பிறகு தான் பிஸ்னஸ்லேயே அவங்க போவாங்க. பட் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம் ரஜினியோட சேர்றாரு, இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்னவாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா லோகேஷன் லாஸ்ட்டாக கொஞ்சம் சர்க்கிளில் இருந்து திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு ரீத்தனமாக வேலை செஞ்சுட்டு இருக்காருலாம் சொல்கிறாங்க. தூங்குற இல்லாமல் வேலை செய்கிறாரு, கண்ணெல்லாம் கருவலையும் கூட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஆமாம், அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக போயிட்டு இருக்கா சார் அது? ஆமாம்மா. ஏன்னா இப்போ அந்த லாஸ்ட்டில் லியோவில் வந்து அவருக்கு கொஞ்சம் கெட்ட பேர் தான். செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற அளவுக்கு விஜய் அப்பாவே கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர். ஸோ அதை இந்த படத்தில் ரெக்டிஃபை பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு தான் அந்த அவ்வளவு உழைப்பு. ஏதாவது ஒரு லைனாவது கிடைச்சிருந்தா சார்? எல்லாரும் ஒருத்தர் ஸ்மக்லிங், ஹார்பர் ஸ்மக்லிங் கதை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம அந்த ஏரியாக்குள்ளே போகல, வேணா விசாரிச்சு பார்ப்போம். சரி, ஏன்னா எங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அப்படி இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இங்கே லோகேஷ் ரசிகர்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு ரஜினி ரசிகர்லாம் சேர்ந்துட்டு ஏன் அப்டேட்டே தர பண்ணுறாங்களே, அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்கன்னு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லியோக்கு இது மாதிரி மாஸ்டருக்கு இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பட்ஜெட் எது சார்? பெரிய பட்ஜெட்டா சார் அது? ஆமாம், பெரிய பட்ஜெட் படமாக தான் பண்ணுறாங்க. அந்த படம் பெரிய பட்ஜெட் ஐமேக்ஸில் எடுக்கிறது உண்மை தானே சார் அது? ஆமாம் ஆமாம், அந்த படம் ஐமேக்ஸில் தான் எடுக்கிறாங்க. ரஜினி அவருடைய ஹெல்த் எப்படி இருக்குது, திரும்ப கலந்துக்கிட்டாரா? இல்லை, ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு. பட் அவர் ஹெல்த் வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நடுவில் ஒரு உடம்பு சரியில்லாமல் போன பிறகு லோகேஷ் வந்து இன்னும் கவனமாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொடர்ந்து டூப் இருக்காங்க. ஓகே. ஆமாம், ரொம்ப க்ளோஸ்அப் காட்சிகளை மட்டும் ரஜினியை வச்சு எடுத்துக்கிட்டு மற்ற காட்சிகள் எல்லாமே டூப் வச்சு தான் எடுக்கிறாரு. சரி, ஓகே. அவங்க வீட்டில் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி ஒன்று நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம், உண்மைதானா? என்ன? தீபாவளி அன்னைக்கு ஒரு நல்ல பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது, மீண்டும் இணைகிறார்கள் ஜோடி அப்படின்றது. இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிங்களா? ஆமாம், அதுக்கான இவர் அவங்களுக்கு லைக் போடுறது, அவங்க இவங்களுக்கு லைக் போடுறத வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. பட் நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே போய் அப்படி எதுவுமே நடக்கலை. அப்படிங்களா? தனுஷ் வந்து ரஜினிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டார் அப்படின்லாம் பயங்கரமாக சொன்னாங்க. அப்படி எந்த சம்பவமும் நடக்கலை.
அவன் ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி அவர் ரொம்ப அந்த குடும்பத்துக்குள் மறுபடியும் ஒரு க்ளோஸ் சர்க்கிளாக உள்ளே போனார் அப்படின்லாம் இல்லை. அந்த டிஸ்டன்ஸு அப்படியே தான் இருக்கு. சரி, ஓகே சார். இப்போ ரஜினி சார் இந்த படம் எப்போ சார் வெளியே வரும்? எது கூலியா? ஆமாம், கூலி படம். கூலி தெரியலங்க, அது சன் பிக்சர்ஸ் எடுக்க வேண்டிய முடிவு இல்லை. ஆமாம், மே மாதம் மற்ற வருஷம் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். கரெக்டாக அவங்க இந்த லீவு நாள் அது இதுன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணுவாங்க. இந்த முறை லோகேஷும் வந்து அவசரப்பட மாட்டார். ஏன்னா போன முறை லியோ டைமில் வந்து அவருக்கு ஒரு டெட்லைன் வச்சுட்டாங்க. ஆமாம், இதுக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுங்கன்ட்டாங்க. அதனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ படம் நல்லா வர்ற வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. அது அதில் அனிருத் சம்பவம் இருக்கும். நம்ம இப்போ நம்மள நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களா சார்? கட்டாயம் இருக்கும், கட்டாயம் இருக்கும்ல சார், கண்டிப்பாக. ஸோ அப்போ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏன்னா கூலி நம்மகிட்டே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. சரி, உங்ககிட்ட கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவீங்க, ஏன்னா வெளில நிறைய ரூமர் போகுது, அதனால தான் கேட்டேன். வேற இல்லை, அடுத்த முறை சந்திக்கும் போது நம்ம ஒன்றா கூலியை பற்றி நிறைய பேசுவோம். ஓகே சார். இப்போது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான். இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் இந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறது வந்து நல்லதா கெட்டதா? ஏன்னா நீங்களே ஒரு லைன்லேயே முடிச்சிருங்க. இல்லை, ரஜினி வந்து பார்ட் 2ங்கிறது எனக்கு உடன்படாத ஒரு விஷயம்னு சொல்கிறாரு. இல்லை, மொத்தமாக சொல்கிறேன், இந்தியன் 2. இல்லை, அது கதை நல்லா இருந்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து செகண்ட் பார்ட் வந்தால் தப்பே இல்லையே. இப்போ சில படங்கள், இப்போ விடுதலை வந்துச்சு, விடுதலை பார்ட் 2 வராதான்னு நமக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. இந்த ஏக்கத்தை எந்தெந்த படங்கள்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் வரட்டுமே. மற்றபடி இந்த மாதிரி தண்ட கர்மங்கள்லாம் வரும்போது தான் நமக்கு கோபம் வருது, அவ்வளோதான். சரி, ஓகே சார், ஓகே சார். ஏன்னா இது ஒரு சாபமாகவே போயிட்டு இருக்கு, அதனால தான் கேட்குறேன். ஏன்னா எது வந்தாலும் கடைசியாக ஸ்டோரி தானே சார் ஜெயிக்கும். கட்டாயமா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.